வணக்கம் நண்பர்களே. நமது வீட்டு சமையலறையில எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய பழம். ஆனா அதனுடைய சக்தி மிகப்பெரியது. அதுதாங்க எலுமிச்சை பழம். பலருக்கும் இது ஒரு சாதாரண பழம்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மருத்துவ ரீதியில் பார்த்தால் இது ஒரு மருந்து போல வேலை செய்யக்கூடிய இயற்கை அதிசயம்ங்க. ஆமாங்க, ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை நீங்க தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், சருமம் பிரகாசமாகும், செரிமானம் மேம்படும், உடல் எடையும் குறையும். அதுவும் சரியாக குடித்தால்தான் பல பெரிய நோய்களையும் தடுக்க முடியும். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது எலுமிச்சை ஜூஸ் குடிப்பதால் கிடைக்கக்கூடிய 10 நன்மைகள், எந்த நேரத்துல குடிக்க வேண்டும், யாரு குடிக்க கூடாது, சரியாக எப்படி தயாரித்து குடிக்க வேண்டும் என்பது அனைத்தையும் இந்த ஒரு வீடியோல முழுமையா பார்க்க போறோம். எலுமிச்சையோடைய உண்மையான மருத்துவ சக்திகளை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். எலுமிச்சை பழத்துல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். எலுமிச்சை பழம் ஒரு சிறிய பழம்தான், ஆனா அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் அதிக அளவுல இருக்குது. இதுல இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் என்னன்னா, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் தான் உடலை பல நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுது. முக்கியமா விட்டமின் சி அதிகமா இருப்பதால இது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை மிகவும் அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள்ல இருந்து நம்மளை காக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை பழம் மிகவும் பெரிய ஒரு பழமா உதவியாக இருக்குது. அதனாலதான் பல மருத்துவர்கள் கூட காலையில வெறும் வயிற்றுல எலுமிச்சை நீரை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய உலகத்திலேயே அதிகமா வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? இம்யூனிட்டி குறைவு. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உங்க குழந்தைகளுக்கு கம்மியா இருக்கு, உங்களுக்கும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவார் டாக்டர். அதாங்க இம்யூனிட்டி பவர் குறைவா இருக்குது. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் சளி அடிக்கடி பிடிக்கும், காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும், இருமல் வரும், வைரஸ் தொற்று வரும், பாக்டீரியா தொற்று வரும். இது எல்லாமே எளிதாகவே நம்மளை தாக்க செய்யும். ஸோ எலுமிச்சை ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளுடைய உடலை காப்பாற்றுறதுக்கு பயன்படுது. ஸோ இதனால் வெள்ளை ரத்த அணுக்கள் அதிகரிக்கும், உடலில் வைரஸ்களை எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்கும், சளி காய்ச்சலும் குறைக்கும். இதனால தான் பலர் குளிர் வந்தால் கூட எலுமிச்சை சாறை குடிக்க சொல்வார்கள். அடுத்து செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. பலருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை அப்படின்னா, எதை சாப்பிட்டாலும் செரிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அஜீரணம், வயிற்று வீக்கம், வாய்வு. ஏதாவது சாப்பிட்டா வயிறு வீங்கிருது, வாய்வு தொல்லை ஏற்பட்டுருது. இந்த பிரச்சனைக்காக சாப்பிடாமையே நம்மளால இருக்க முடியாதுல்ல. ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு தான் எலுமிச்சை ஜூஸ் உதவி பண்ணுது. ஸோ அது என்ன பண்ணுதுங்கிறத பார்த்தலாம். எலுமிச்சை ஜூஸில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இது வயிற்றில் உள்ள செரிமான சாறுகளை அதிகரிக்கிறதுக்கு இந்த சிட்ரிக் ஆசிட் பயன்படுது. இதனால் உணவு எளிதாக செரிமானம் ஆயிரும், வயிறு ரொம்ப லேசாகவும் ஆயிரும், அஜீரணமும் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் பலரும் சாப்பிட்ட பிறகு இந்த எலுமிச்சை தண்ணீரை குடிக்கிறாங்க. அதாவது மதியானம் சரி, ஹாலில் எப்பெல்லாம் ஹெவியாக சாப்பிட்றாங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹாஃப் எலுமிச்சை பழத்தை நல்லா சுடுதண்ணியில் பிழிஞ்சு விட்டு சிறிதளவு உப்பு போட்டு கலந்து குடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த வயிற்று பிரச்சனைகள் எல்லாமே சூப்பராக சரியாயிரும், மலச்சிக்கல் ப்ராப்ளம் போயிடும், வயிறு தொந்தரவு எல்லாமே நல்லா நீங்கிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து உடல் எடைங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டதையும் சாப்பிட்றோம். ஸோ இதனால் என்ன ஆகுது? கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வருது, இதனால் மாரடைப்பும் ஏற்படுது. ஸோ உடல் எடையை நம்ம கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு எலுமிச்சை நீரை நம்ம எடுத்துக்கலாம். உடல் எடையை அதிகம் இருப்பவர்கள் நிறைய பேர் டயட் இருப்பாங்க. அதில் ஒரு சின்ன வழி தான் இந்த லெமன். டயட்டில் இருக்கும் பொழுது காலையில் வெறும் வயிற்றில் இந்த எலுமிச்சை சாரை குடிச்சிட்டு வரலாம். இதனால் அவங்களுடைய உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ இது மெட்டபாலிசத்தை அதிகரிக்க
குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். எலுமிச்சை சாறை எடுக்கும் பொழுது மெட்டபாலிசம் உடல்ல அதிகமாகும். உடல்ல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு எல்லாமே ஈஸியா கரையிறதுக்கு உதவும். பசிய கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த எலுமிச்சை தண்ணி வந்து உதவி பண்ணுது. ஸோ இது வந்து காலையில வெறு வயிற்றில 1 டம்ளர் எலுமிச்சை சாறு, அதாவது 1 டம்ளர் சுடு தண்ணி, அது கூட ஹாஃப் ஸ்பீஸ் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணி கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை வந்து குறையும். அடுத்தது வந்து என்னன்னா, உங்களுடைய சருமத்தை அழகாக்குறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. நம்மளுடைய சருமம் பிரகாசமா இருக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப தேவை. நீங்களே பாருங்க, நீங்க நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, கெமிக்கல் ஆர்டிஃபிஷியலா உள்ள கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுல என்ன போட்டிருக்கும், விட்டமின் சி ரிச்சா இருக்குது, அந்த பழம் ஆட் பண்ணியிருக்கோம், இந்த பழம் ஆட் பண்ணியிருக்கோம், நிறைய ஆட் எல்லாம் போடுவாங்க. ஸோ இதுல வந்து விட்டமின் சி அதிகமா இருக்கா லெமன் ஜூஸ்ல. ஸோ எலுமிச்சையை நீங்கள் அதிகமாக எடுக்கும் பொழுது எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களுடைய சருமம் வந்து நல்ல பளபளப்பாகும். முகப்பரு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். முகங்களில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகளும் குறையும். ஏன்னா இது வந்து உடல்ல இருக்கக்கூடிய, முக்கியமாக குடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற தன்மை இந்த லெமன் ஜூஸுக்கு இருக்குது. ஸோ உங்கள் குடல் நீட்டாக சுத்தம் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய முகம் வந்து நல்லா பளபளன்னு ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ முகப்பரு எல்லாமே தானாகவே குறைஞ்சு உங்களுடைய சர்மம் பளபளப்பா ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து சிறுநீரக கற்களை தடுக்கக்கூடிய சக்தி இந்த லெமன் வாட்டருக்கு இருக்குது. பலருக்கும் இப்போ வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா சிறுநீரக கற்கள் தாங்க. கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தண்ணி ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க, ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஈஸியாக இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ எலுமிச்சை சாறில் என்ன இருக்குதுன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இது வந்து சிறுநீரகத்தில் உருவாகக்கூடிய அந்த கற்களை வந்து தடுக்கிறதுக்கு பயன்படுது. நீங்கள் தினமும் எலுமிச்சை நீரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரகம் சுத்தமாக்கப்படும். ஸோ சிறுநீரில் ஏற்பட அந்த எரிச்சல், சிறுநீர பாதை தொற்று இதுவும் சரியாக்கப்படும். அங்கே கல் உருவாகிற அந்த வாய்ப்பும் குறைய செய்யும். அதனால தான் நீங்கள் டெய்லியும் லெமன் ஜூஸ் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. எலுமிச்சையில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பொட்டாசியம் என்ன பண்ணுதுன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கும் இந்த பொட்டாசியம் வந்து பயன்படுது. அதனால் ஹை பிபி இருக்கிறவங்க கண்டிப்பாக எலுமிச்சை நீரை எடுக்கிறது ரொம்ப நல்லது. 9வது நன்மையை பார்க்கலாம். இது கல்லீரலை சுத்தமாக ஆக்கிறதுக்கு இந்த லெமன் வாட்டர் பயன்படுது. நம்ம உடல்லையே மிகவும் முக்கியமான உறுப்புனா அது கல்லீரல் தாங்க, அதாவது லிவர். இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்குது. எலுமிச்சை ஜூஸ் கல்லீரலை சுத்தம் செய்ய உதவுது. அங்கே இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்துக்கும் பயன்படுது. உடலுக்கு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. அதனால தான் இதை டீடாக்ஸ் ட்ரிங்காக எலுமிச்சை நீரை பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஸோ உடலை நம்ம டீடாக்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக லெமனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்படி சரியாக குடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எலுமிச்சை ஜூஸ் குடிப்பதன் சரியான முறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான முறை அப்படின்னா 1 டம்ளர் வெந்நீர் தான் நம்ம எடுத்துக்கிறோம். எப்போவுமே வந்து உங்களுடைய நாக்கு பொறுக்கிற மாதிரி வெதுவெதுப்பான தண்ணீரில் தான் நீங்கள் குடிக்கணும். வெதுவெதுப்பான நீரில் நீங்கள் ஹாஃப் லெமன் எடுத்து, அதாவது ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி ஹாஃப் மட்டும் எடுத்து அதனுடைய சாறை பிழிஞ்சு விட்டுட்டு அதில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தான் நீங்கள் குடிக்கணும். அப்படி குடித்தாதான் உங்களுக்கு. யாரெல்லாம் இந்த லெமன் வாட்டரை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது வயிற்றில் சிலருக்கு புண் இருக்கும், அதாவது அல்சர் இருக்கும், அவங்க வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் உள்ளவங்க எடுக்கக்கூடாது. பல் கூச்சம் இருக்கிறவங்க, ஏன்னா இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குதுல்ல. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் அண்ணாக்க வச்சு கொடுக்கணும், இல்லைன்னா ஸ்ட்ரா வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் பற்களில் படுபடி குடிக்கும் பொழுது இன்னும் உங்களுடைய பல் கூச்சம் அதிகமாகும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் குடிக்கணும்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் கோடை காலம் வந்துட்டாவே பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா லெமனை வந்து கட் பண்ணி தலையில் தேய்ச்சி குளிப்பாங்க.
எங்கள் வீட்டில் எங்களுடைய தாத்தா அந்த மாதிரி பண்ணுவார். ஸோ அதனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுவார். எங்களுக்கெல்லாம் வந்து புரியாது. ஸோ அந்த காலத்தில் உள்ளவங்க வந்து லெமனை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்காங்க. நம்ம வந்து இப்போ இது வந்து ஒரு சாதாரண பழமாக நினச்சிட்டோம். ஜூஸ் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டோம். இதனுடைய பலன்கள் நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்போ தான் தெரிய வருது. ஸோ இது இவ்வளோ நன்மைகளை கொண்டதா அப்படின்ட்டு. அவர் தேய்க்கும் போது தான் நாங்கள் கிண்டல் பண்ணோம். என்னது லெமனை போட்டு தேய்ச்சி குளிச்சிட்டு இருக்காரு ஷாம்புக்கு பதிலாக அப்படின்னு நாங்கள் கிண்டல் பண்ணோம். ஆனால் இப்போ தான் எல்லாமே ஒன்று ஒன்றா தெரிய வருது. நம்மளுடைய முன்னோர்கள் எதை செஞ்சாலும் அதில் ஒரு நன்மை இருக்குது, அதில் ஒரு அறிவியல் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்குதா அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பகிரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.